ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நாமக்கல்லில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரவிக்குமாரிடம் கேட்கலாம். ரவிக்குமார், இப்போ உரிமையாளர்கள் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போக அரசு தரப்பிலிருந்து என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன? ஆய்வுகள் நடத்தப்படுகிறதா அதிகாரிகள் தரப்பில்? கண்டிப்பாக அபிநயா. அதாவது கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் கடந்த வாரத்தில் இருந்து பறவை காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக கால்நடை மருத்துவத்துறை அறிவித்திருக்கிறது. இது காரணமாக தமிழகத்தில் பறவை காய்ச்சல் இல்லாத நிலையில் நாமக்கல் மண்டலத்தில் உள்ள கோழிப்பண்ணைகளில் பயோ சேஃப்டி முறையில் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நம்மிடையும் இந்த பாதுகாப்பு குறித்து விரிவாக பேசுவதற்காக ராணா கோழிப்பண்ணை நிர்வாக இயக்குனர் ராணா ஜெகன் நம்மிடம் இணைந்திருக்கிறார். அவருடைய சார் வணக்கம். இப்ப இந்த கோழிப்பண்ணைகள்ல என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்ல தீவிரப்படுத்திருக்கீங்க? எப்படி பாதுகாப்பு முறைகளை கையாண்டுகிட்டு வரீங்க? இதுக்கு மெயினா பறவை காய்ச்சலுக்கு மெயினா பயோசெக்யூரிட்டி தான் ஒரு முக்கியமான இது. ஸோ இப்போ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நாமக்கல் மட்டும்தான் ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பா இருக்கு. ஸோ இங்க நம்ம பறவை காய்ச்சலுக்கான சான்சஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நாங்கள் ஃபுல் பயோசெக்யூரிட்டி மெஷர்ஸ் ஃபார்ம் லெவல்ல இருந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெயினா என்னன்னா பறவைகள் இல்ல விலங்குகள் இது மூலமா தான் பறவை காய்ச்சல் ஜாஸ்தி பரகுது. ஸோ அந்த மாதிரி பறவைகள் இதெல்லாம் நம்ம ஃபார்முக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன பயோசெக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுக்க முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது ஆஸ் பர் அனிமல் ஹஸ்பண்டரி கைடன்ஸோட நாங்க பண்ணிக்கோம். சார், இப்போ கோழி முட்டைகளை கொண்டு போறீங்க, இறைச்சிகள் கொண்டு போறீங்க, அது மாதிரி வாகனங்களுக்கு என்னென்ன மாதிரிங்க சார் நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க? ஆக்சுவலா நம்ம இருக்கட்டும், எல்லாமே நம்ம முறைப்படி நம்ம சுகாதார இது அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் எந்த கைட்லைன் சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் தான் போறோம். அதனால எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு இல்லை. சார், இப்ப கேட்டிருப்பீங்க, அதாவது இப்ப நாமக்கல் கோழிப்பண்ணைகள் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. உள்ளே செல்லும் வாகனங்களும் வெளியே ஒரு வாகனங்களும் பாதுகாப்பு முறையில் வெளியனுப்பப்படுகிற அது சம்பந்தமா தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறதாக மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட பாதுகாப்பு துறையும் அறிவுறுத்தி வந்திருக்கிறது. அபிநயா.